அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அழகுமதி கிட்ட ஸ்ருதி பேசின உடனே உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அழகுமதி ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன நினைக்கிறேன்னு உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லலாம் இல்லையா? பாக்யராஜ், சுரேஷ், உங்கள் அண்ணன்கிட்டையாவது சொல்லலாமே. நீ எதுக்காக இப்படி கார்த்திக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு இவ்வளோ யோசிக்கிற? கார்த்தியை பற்றி உனக்கு தெரியும். நீ கார்த்தியை உண்மையாகவே விரும்புகிறேன்னா உடனே மலரக்கா கிட்டேயும் பாக்யராஜ் கிட்டேயும் நீ இந்த உண்மையை சொல்ல வேண்டிதானே? அவங்க கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே மலரணிக்கிட்ட சொன்னேன். அவங்க தான் கண்டிப்பாக நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நீ பொறுப்பாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும், அப்போ தான் என் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கன்னு மலரணி இப்படிலாம் ஏற்கனவே என்கிட்ட பேசிட்டாங்க. என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாமல் இரு, நான் வேணும்னா சுரேஷ்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. வேண்டாம் அண்ணி, நீங்கள் எனக்காக பேசினாலும் சுரேஷ் அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டார். கண்டிப்பாக தங்கராஜ் பேச்சை கேட்டு அப்புறம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்ருதிக்கு எப்படி உதவி செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே. ஆனால் மலரக்கா சொன்னதும் சரிதான். ஸ்ருதி வந்து கார்த்தியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கா. கார்த்தி இந்த வீட்டுக்கு வரதே ராஜலக்ஷ்மி அத்தைக்கும் ராகவன் மாமாவுக்கும் பிடிக்காது. அப்புறம் எப்படி கார்த்தியை அவங்க மாப்பிள்ளையா ஏற்றுப்பாங்க இந்த வீட்டுக்கு? கார்த்தியும் மலரக்காவோட அம்மாவும் வந்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. அதனால் கண்டிப்பாக கார்த்தியை இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால தான் மலரக்கா ஸ்ருதிக்கிட்ட இப்படி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அழகுமதி. அடுத்த நாள் மலர் வந்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறாங்க. அங்கே வந்த அழகுமதி, மலரக்கா நீங்கள் மட்டும்தான் கிளம்புறீங்களா? பாக்யராஜ் மாமா வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அழகுமதி, என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வீட்டில் யாருக்குமே தெரியாது. உனக்கு தான் தெரியுமே. ராகவன் மாமா தான் பாக்யராஜ் வேலைக்கு போகட்டும், இந்த ஃபங்க்ஷனுக்கு பாக்யராஜ் வர வேண்டான்னு வர சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? அதான் நான் மட்டும் கிளம்புறேன். ஆனால் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு பாக்யராஜ் என் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. உங்கள் தம்பியோட கல்யாண ஏற்பாடை பற்றி பேசுகிறதுக்காக போகிறீங்க. இப்போ கூட பாக்யராஜ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. ஆனால் இப்போ நீங்கள் பேசுனதை கேட்டதுக்கப்புறமா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பாக்யராஜும் சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சீக்கிரமாகவே கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஸ்ருதி என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இப்போ ஸ்ருதியை பற்றி என்னால் யோசிக்க முடியாது. எனக்கு என்னுடைய தம்பி கார்த்தியோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் ஸ்ருதிக்கிட்ட பேசி புரிய வச்சுட்டேன் அழகுமதி. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ராகவனும் ராஜலக்ஷ்மி வராங்க. உடனே ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க, என்ன மலர், நாங்கள் பெரியவங்க வீட்டில் தான் இருக்கோம், எங்ககிட்ட சொல்லாமல் கிளம்புற அப்படின்னு ராஜலக்ஷ்மி மலர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அத்தை, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் வந்து கிளம்பிட்டேன். அதான் வந்துட்டீங்கல்ல. சரி அத்தை, ரொம்ப நேரம் ஆகுது, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், நான் கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நான் இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன், இன்னும் ஃபங்க்ஷன் கூட நான் வந்து போகலை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு போன உடனே அங்கேயே இருக்கணும்னு நினைக்காத, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீ திரும்பி வந்துடணும். ஆமாம், நீ மட்டும்தானே போகிற, பாக்யராஜ் வரலல்ல? பாக்யராஜ் வேலைக்கு போகட்டும், அதனால தான் நீ மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் போதும்னு நாங்கள் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள யாரும் எங்களையே வந்து கூப்பிடலை. பாக்யராஜ் கிட்ட ஃபோனில் சொன்னால் போதுமா? முறையாக வீட்டுக்கு வந்து தானே கூப்பிடணும். பொண்ணு பார்க்க போகிறீங்க, பெரியவங்க நாங்கள் இருக்கோம், எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்னு ஏதாவது ஒரு காரணம் மட்டும் சரியாக சொல்லிடுற. சரி, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு. பாக்யராஜ் உன்னை கூப்பிட வருவான்னு நீ எதிர்பார்க்காத. பாக்யராஜ் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கட்டும், புரியுதா? கல்யாணத்துக்காவது உங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து எங்களை கூப்பிடுறாங்களா நான் பார்க்க தானே போகிறேன். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா தம்பி எல்லாரும் வந்து கூப்பிடுவாங்க. அப்படியே அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேங்குதே அத்தை. உங்ககிட்ட பேசணும்னு எங்கள் அம்மா நினச்சாலும் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் தான் பேச மாட்டேங்கிறீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சிருப்பாங்க. பரவாயில்ல அத்தை, அவங்க கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. நீங்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, மலரு, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீ ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற. சரி மலரு, நீ கிளம்பு, உனக்கும் ரொம்ப நேரம் ஆகுது, அதான் வீட்டில் எல்லா வேலையும் சரியாக செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே மலரக்கா அந்த வேலையை செய்யலைனாலும்
நானும் வீட்டில் தான் இருக்கேன், ஸ்ருதியும் வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மலர் அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் ஸ்ருதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. கார்த்திக்கிட்ட பேசலாமா வேண்டாமா? இப்போ வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்றத கார்த்திக்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் உண்மையாகவே கார்த்தியை விரும்புகிறேன். கார்த்தி என்னை நல்லா பார்த்துப்பாரு. இப்போ கார்த்திக்கு பெரிய வேலை கிடச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் என் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் அவங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ஸ்ருதி. மலர் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாக்யராஜ் எங்கே இருக்கீங்க? உங்கள் வீட்டிலேருந்து வரதுக்குள்ளே உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. பாக்யராஜ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது, பாக்யராஜ் வேலைக்கு தானே போயிருக்கான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் உண்மையாகவே எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு வரீங்களா பாக்யராஜ் அப்படின்னு கேட்கும்போது, என்ன மலர், நான் தான் சொன்னேன்ல, நான் ஆஃபீஸில் சொல்லிட்டேன், நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், நீ கவலைப்படாம இரு. என் அம்மா அப்பா பேச்சை நான் கண்டிப்பாக கேட்பேன். ஆனால் இங்கே வந்து உன்னுடைய தம்பி கார்த்தியோட ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அவங்க பேச்சை கேட்க முடியும்? அதனால தான் என் ஆஃபீஸில் சொல்லிவிட்டு உடனே உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக பாக்யராஜ் வராரு. மலர், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல வேலை பாக்யராஜ், நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் வருவீங்களா இல்லையான்னு ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உடனே எங்கள் அம்மாவும் கார்த்தியும் நம்ம வரதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பும்போது அந்த பக்கமாக வந்த தங்கராஜ் வந்து கவனிக்கிறாரு. என்ன, மலரும் பாக்யராஜும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே போகிறாங்க, அப்படி எங்கே போகிறாங்க அப்படின்னு தங்கராஜ் வந்து யோசிக்கிறாரு. பாக்யராஜ் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு இங்கே ரேவதியை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பாக்யராஜ் என்னெல்லாம் பேசியிருப்பான். ஆனால் இப்போ பாக்யராஜும் மலரும் அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டே போகிறாங்க, அப்படி எங்கே தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு உடனே ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு தங்கராஜ். மாப்பிள்ள சொல்லுங்கள் மாப்பிள்ள, ரேவதி எப்படி இருக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரேவதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா மாமா. ஆமாம், இன்னைக்கு பாக்யராஜ் வேலைக்கு போகலையா, ஆஃபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது உடனே ராகவன் சொல்கிறாரு, பாக்யராஜ் ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்கான், ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குன்னு பாக்யராஜ் அப்போவே கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்க? இப்போ தான் பாக்யராஜையும் மலரையும் பார்த்தேன், 2 பேரும் பேசிக்கிட்டே கிளம்பி போகிறாங்க. ஆமாம், எங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே மாப்பிள்ள, பாக்யராஜ் ஆஃபீஸ்க்கு தானே போயிருக்கான்னு சொல்லும்போது, இப்போ தான் மாமா நான் பாக்யராஜையும் மலரையும் பார்த்தேன்னு சொல்லும்போது, ஏற்கனவே மலரோட தம்பிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க, அதனால் மலர் தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறா, பாக்யராஜ் வேலைக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு ராகவன் மறுபடியும் சொல்லும்போது, என்ன மாமா இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க? பாக்யராஜ் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, உங்ககிட்ட சரின்னு சொல்லிட்டு இப்போ மலருக்காக மலர் பேச்சை கேட்டு இப்போ பாக்யராஜ் உங்ககிட்ட சொல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கான். உங்கள் பேச்சை கேட்காம பாக்யராஜ் இப்படிலாம் செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பாக்யராஜ் இப்போ உங்கள் பேச்சையும் கேட்குறது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ள, பாக்யராஜ் அப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியுமாமா, வேணும்னா பாக்யராஜ் கிட்ட உண்மை என்னன்னு கேளுங்க. பாக்யராஜும் மலரும் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு தானே வரணும். உங்கள் பேச்சை கேட்காத பாக்யராஜ் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக உங்கள் வீட்டில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது பாக்யராஜ் மலருக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இப்போவே பாக்யராஜ் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாருன்னா அதுக்கப்புறம் பாக்யராஜ் எப்போ தான் உங்கள் பேச்சை கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து உண்மையை சொல்லிட்டோம். இதுக்கு மேலே ராகவன் வந்து பாக்யராஜ் கிட்ட பேசட்டுமே அப்படின்னு சந்தோஷமாக ஃபோனை வைக்கிறாரு தங்கராஜ். இங்கே ராகவன் ரொம்பவே பதட்டமா, என்ன நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் இப்படிலாம் சொல்கிறாரே, இங்கே நிறைய வேலை இருக்குது ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்யராஜ் கிளம்பி வந்தான். ஆனால் இப்போ என்ன, மலர் கூட ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கானா? மலர் வந்து நான் தனியாக தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்கு நான் தனியாக தான் போகிறேன்னு சொன்னால் அப்போ மலரும் பொய் சொல்லியிருக்காளா? இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு பொய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ராகவன் ரொம்பவே கோவமாக இருக்காரு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராகவன் ரொம்ப கோவமாக ராஜலக்ஷ்மியை கூப்பிடுறாரு. ராஜலக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்ட உடனே, என்னங்க தண்ணி வேணுமா, காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே வேண்டாம் ராஜலக்ஷ்மி, முதல்ல நான் சொல்கிறத என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சுங்க, இப்போ தான் நீங்கள் இங்கே வந்தீங்க, நீங்கள் யார்கிட்ட ஃபோனில் பேசுனீங்க, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ராஜலக்ஷ்மி இப்போ தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் ஃபோன் பண்ணார், மலர் வந்து நம்மக்கிட்ட உண்மையை சொல்லாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கான்னு சொல்லும்போது, மலர் நம்மக்கிட்ட உண்மையை சொல்லலையா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மலர் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போகலை,
பாக்கியராஜும் தான் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான். ஆனால் நம்மக்கிட்ட ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, உடனே கிளம்பணுன்னு எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போனான். ஆனால் இப்போ தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுது. தங்கராஜ் மாப்பிள்ளை மலரையும் பார்த்துருக்காரு, பாக்கியராஜையும் பார்த்துருக்காரு. 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னு இப்போ தான் என்கிட்ட சொன்னார். பாத்தியா, நம்ம வீட்டு மருமக மலர் நம்மக்கிட்டேயே பொய் சொல்லியிருக்கா. என் பையன் பாக்கியராஜ் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க அழகுமதியும் ஸ்ருதியும். அழகுமதி சொல்கிறாங்க, ஏன் இதுக்கெல்லாம் இப்படி கோவப்படுறாங்க? அவங்க ஃபங்க்ஷனுக்கு தானே போகிறாங்க, கார்த்தியோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை இவங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க? தங்கராஜுக்கு வேறு வேலையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மலரக்கா இந்த உண்மையை இவங்கக்கிட்ட சொல்லியிருந்தா மட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? வேணும்னே தானே மலரக்கா மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரட்டும்னு இவங்க சொன்னாங்க. தங்கராஜுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் இருக்க மலரக்கா இல்லை பாக்யராஜ் இல்லைன்னா எனக்கு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காரு தங்கராஜ். இந்த உண்மையை உடனே ராகவன் மாமா கிட்ட சொல்லணுமா என்ன அப்படின்னு அழகுமதி ஸ்ருதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ராஜலக்ஷ்மி அழகுமதியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் அழகுமதி, மலர் மட்டும்தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறான்னு நான் நினச்சேன், ஆனால் பாக்யராஜும் மலர் கூட தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மலருக்காக நீ சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக இப்படி பொய் சொல்கிறியான்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. நான் எதுக்காக பொய் சொல்லணும்? நீங்கள் மலரக்கா வீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. தங்கராஜ் எதுக்காக இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்? இப்படி நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தான். மலரக்காவும் பாக்யராஜும் ரொம்பவே சந்தோஷமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரட்டுமே. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? பாக்கியராஜுக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் அவங்க மலரக்கா பேச்சையும் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னது பாக்கியராஜ் மலர் பேச்சை கேட்கணுமா? அப்படி எந்த அவசியமும் இல்லை. மலர் இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் மலர் எங்கள் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கிறதுனால தான் நாங்களும் அமைதியாக இருக்கோம். ஆனால் இப்போ மலர் வர வர எங்கள் பேச்சை கேட்குறதும் இல்லை, இப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் சரியில்லை. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். மலரும் பாக்கியராஜும் வரட்டும். நல்ல வேலை நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் இந்த உண்மையை சொன்னதால தான் மலரை பற்றின உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பாக்கியராஜும் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ராஜலக்ஷ்மி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஆமாம் ராஜலக்ஷ்மி, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது. ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப ரேவதி மறுபடியும் தங்கராஜ் வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு பாக்யராஜ் பேசினப்ப ரேவதி மேலே பாக்யராஜ் ரொம்ப அக்கறையாக இருக்கான், பாசமாக இருக்கான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ நம்ம பேச்சை கேட்காம நம்மக்கிட்ட சொல்லாமல் நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு கார்த்தியோட ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக போகணுமா என்ன அப்படின்னு ராகவன் ரொம்பவே கோபமாக இருக்காரு. உடனே இந்த உண்மையை மலரக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு அழகுமதி யோசிக்கிறாங்க. உடனே அழகுமதி அங்கேருந்து கிளம்புறாங்க. ராகவன் சொல்கிறாங்க, இந்த உண்மையை உடனே மலர்கிட்ட யாரும் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அழகுமதி என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. சுரேஷ்கிட்ட உதவி கேட்கலாமா? நம்ம எல்லாரும் மலரக்காவுக்கும் பாக்யராஜுக்கும் சப்போர்ட் பண்ணாதான் ராகவனும் ராஜலக்ஷ்மி அத்தையும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாமல் இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க அழகுமதி. மலரும் பாக்யராஜும் மலரோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி வராங்க. இங்கே கார்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. உடனே மலர் கேட்குறாங்க, கார்த்தி உண்மையாகவே இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டியா, இல்லை அம்மாவுக்காக தான் நீ சரின்னு சொன்னியான்னு கேட்கும்போது, இல்லைக்கா எனக்கு சந்தோஷந்தான், அது மட்டும் இல்லாமல் அம்மா பேச்சு தானே கேட்கணும். அம்மா வீட்டில் எவ்வளவோ வேலையை நமக்காக செஞ்சுருக்காங்க, நம்மளை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக வேலைக்கு போனாங்க. இப்போ அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். அதனால் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு கார்த்தி பொறுப்பாக பேசுகிறாரு. உடனே மலர் சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, நான் ஸ்ருதியை பற்றி பேசணும்னு சொல்லும்போது, ஏன்க்கா ஸ்ருதிக்கு வேலை கிடச்சிருச்சான்னு கேட்கும்போது, நீ ஸ்ருதிக்கிட்ட பேசுகிறதே இல்லையான்னு சொல்லும்போது, இல்லைக்கா நான் பேசுகிறதே இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸ்ருதி தான் நம்மளை புரிஞ்சிக்காம இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் கார்த்தி ஸ்ருதியை விரும்பவும் இல்லை, ஸ்ருதிக்கிட்ட பேசணும்னு நினைக்கவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க மலர். ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குது, சீக்கிரமாகவே கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு பேசிட்டு பொண்ணு வீட்டில் பேசிட்டு இங்கே மலர் வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி வராங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு மலரோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, அப்பப்போ முதுகு வலி வருதுன்னு சொல்கிறீங்க, மலரை உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா உடனே மலருக்கு ஃபோன் பண்ணுங்கள், மலர் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ளை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வாங்க, உங்களுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க,
உடனே நான் வீட்டுக்கு கிளம்பணும், எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பேசிட்டு மலர் வந்து ராகவன் வீட்டுக்கு கிளம்பணும்னு நினைக்கும் போது, மலர் பொறுமையாகவே போகலாம், ஏன் அவசரப்படுற அப்படின்னு கேட்குறாரு பாக்யராஜ். என்ன பாக்யராஜ் இப்படி பேசுகிறீங்க? ஃபங்க்ஷன்லேருந்து வர நேரம் ஆயிடுச்சுன்னு நான் ஏதாவது காரணம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு தானே வருவீங்க, இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு போனால் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, நம்ம 2 பேரும் வசமாக மாட்டிப்போம். முதல்ல நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் மெதுவாக வந்தாலும் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வந்தீங்கன்னு தெரிஞ்சால் வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை செய்வாங்க. நீங்கள் முதல்ல கிளம்புங்க பாக்யராஜ், எங்கள் வீட்டுக்கு அப்புறமா வந்துக்கலாம், எங்கள் அம்மா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம், அதான் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு மலர் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி மலர் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு மலரும் பாக்யராஜும் வராங்க. முதல்ல பாக்யராஜ் வீட்டுக்கு வராரு. இங்கே ராகவன் எதுவுமே தெரியாத மாதிரி, என்ன பாக்யராஜ் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வேலையிலேருந்து வரதுக்கு? ஆமாம், எங்கே போயிட்டு வரேன்னு கேட்கும்போது, என்னப்பா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரேன், இன்றைக்கி ஒரு நாள் தானப்பா நேரமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மலர் வராங்க. என்ன மலர் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்னு ராகவன் கேட்கும்போது, ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன 2 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன், பாக்யராஜ் தன்னுடைய ஆஃபீஸ்லேருந்து வராரு அப்படின்னு மலர் சொன்ன உடனே, இங்கே அழகுமதி மலரக்கா எல்லா உண்மையும் இங்கே ராகவன் மாமாவுக்கும் ராஜலக்ஷ்மி அத்தைக்கும் தெரியும் அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க. உடனே ராகவன் ரொம்ப கோவமா, என்ன பாக்யராஜ் மலருக்காக நீயும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் பொய் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பாக்யராஜ் நீயும் இப்படி மாறிட்டியா, இந்த மலர் பேச்சை கேட்டு எங்களை ஏமாத்துறியா, பொய் சொல்கிறியா அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேள்வி கேட்குறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, நான் எதுக்காக உங்களை ஏமாற்றணும், நான் எதுக்காக பொய் சொல்லணும்னு கேட்கும்போது, நீ தான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகவே இல்லையே, நீயும் மலரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு தானே போயிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏன் இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை பாக்யராஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது மலர் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே ராஜலக்ஷ்மி, ஏன் மலர் இவ்வளோ நேரம் நான் தான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன், பாக்யராஜ் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு வந்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், இப்போ என்ன அமைதியாக இருக்க, தலை குனிஞ்சு நிற்கிறியே மலர், அப்போ நீயும் பொய் சொல்லியிருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் நீ கண்டிப்பாக உண்மையை சொல்லணும், ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே உண்மை என்னன்னு தெரியும், தங்கராஜ் மாப்பிள்ள தான் இந்த உண்மையை எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே, தங்கராஜ் அண்ணனா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அவருக்கு எப்படி இந்த உண்மை தெரியும்னு யோசிக்கிறீங்களா, அவர் ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் உங்களை பார்த்துருக்காரு, சந்தோஷமாக பேசிக்கிட்டே போனீங்களாம், அப்போவே பாக்யராஜ் வேலைக்கு போகலன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மலருக்காக இங்கே வந்து எங்கள் பேச்சை கேட்காம பொய் சொல்லிவிட்டு பாக்யராஜும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு எங்களுக்கு அப்போவே தெரியும், ஏன் அழகுமதி ஃபோன் பண்ணி சொல்லலையான்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை அழகுமதி ஃபோன் பண்ணலை, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லும்போது உடனே மலர் வந்து, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைக்கும்போது இங்கே பாக்யராஜும் வந்தால் தானே சொந்தக்காரங்க என்கிட்ட கேள்வி கேட்காம இருப்பாங்க, என் அம்மாவும் தம்பியும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, ஏன்னா நானும் பாக்யராஜும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் முன்னாடி நின்று ஒவ்வொரு வேலையும் நல்லா பார்த்துக்கிட்டோம், அதே மாதிரி என் தம்பி கார்த்தியோட கல்யாணத்தை பற்றி நாங்கள் தான் பேசினோம், என் அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, நானும் பாக்யராஜும் ஃபங்க்ஷனுக்கு போனது உண்மைதான், இந்த உண்மையை நாங்கள் சொல்லியிருந்தா பாக்யராஜ் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதனால தான் பாக்யராஜ் உங்ககிட்ட சொல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு வந்தார் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பாக்யராஜ் இதெல்லாம் எங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்லை மலருக்கும் மலர் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா, இதெல்லாம் சரியா, நீங்கள் தங்கராஜ் மாப்பிள்ளை இன்றைக்கி உண்மையை சொன்னதால் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லும்போது, அப்படி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், வந்த உடனே நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு மலர் அழுதுகிட்டே பேசுகிறாங்க. போதும் மலர், வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுட்டேன், நான் வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னேன், அப்போவே நினச்சேன் நீ கண்டிப்பாக பாக்யராஜை ஃபங்க்ஷனுக்கு வர வச்சிருவேன்னு, இப்போ தானே உங்களை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஏன் மலர் இத்தனை நாள் நீ பொய் சொல்லவே மாட்ட, எங்கள் பேச்சை தான் கேட்ப, ஏன் உங்கள் வீட்டுக்கு கூட போக மாட்டேன், இதெல்லாம் அழகுமதியோட வேலையாக தான் இருக்கும், அழகுமதி பேச்சை கேட்டு தானே நீயும் இப்படி எங்ககிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லும்போது, அத்தை என்ன இப்படி பேசுகிறீங்க, அழகுமதி எதுக்காக இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், எனக்கு என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என் அம்மாவை பார்த்துக்கணும், நானும் பாக்யராஜும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் என் அம்மா தம்பி எல்லோரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன், அதனால தான் பாக்யராஜும் வந்தார், ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, ரேவதியோட வாழ்க்கையை பற்றி எவ்வளோ யோசிக்கிறீங்க, அதே மாதிரி எங்கள் அம்மா என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க, நானும் பாக்யராஜும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனதில் நாங்கள் உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்கோம், நீங்கள் தான் தேவையில்லாமல் கேள்வி கேட்குறீங்க,
தங்கராஜ் என்ன சொன்னது எல்லாமே உண்மைதான். இங்கே பாக்யராஜ் இன்னைக்கு வேலைக்கு போகலை, ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தார், போதுமா அப்படின்னு மலர் உடனே கிச்சனுக்கு வரும்போது ராகவன் சொல்கிறாங்க, என்ன மலர், நீ எதுக்கு கிச்சனுக்கு போகிற? உங்கள் அம்மா வீட்டிலே இருக்க வேண்டிதானே, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? எங்களை ஏமாற்றிட்டு பொய் சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு போனது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி கிச்சனுக்கு போகிற, நீ பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கே போக வேண்டிதானே அப்படின்னு கேட்கும்போது, என்ன பாக்கியராஜ் அமைதியாக இருக்கீங்க? அதான் ராகவன் மாமா கேள்வி கேட்குறாருல, நீங்களே பதில் சொல்லுங்கள். நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு மலர் கேட்கும்போது, அங்கே வந்து ஸ்ருதி வந்து பேசுகிறாங்க. என்னப்பா பேசுகிறீங்க? மலர் அண்ணியும் பாக்யராஜ் அண்ணனும் சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடாமல், நீங்கள் என்னப்பா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க? கார்த்தியோட கல்யாணத்துக்கும் இவங்க கண்டிப்பாக போகணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதே மாதிரி மலரண்ணி மட்டும் போனால் எப்படி? அவங்க மனசு வேதனைப்படுவாங்கல்ல. அதான் பாக்யராஜ் அண்ணனும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லைப்பா. மலரண்ணி நம்ம குடும்பத்தை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. அழகுமதி அண்ணி இப்போ தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்க. ஆனால் என்னைக்கு மலரணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்களோ அன்னையிலேருந்து நம்ம எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துக்கிறது அவங்க தான். ஆனால் அவங்களையே புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லும்போது, ஸ்ருதி என்ன, அழகுமதி தான் எப்பயுமே மலருக்கு சப்போர்ட் பண்ணுவா, இன்னைக்கு என்ன புதுசாக நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீ இப்படி பேச மாட்டியே, என்னாச்சு? உனக்கு வேறு வேலை இல்லை? நல்லபடியாக படித்து பெரிய வேலைக்கு போவேன்னு நினச்சா இந்த மலருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? ஏன் மலர் மாதிரியே கிச்சனில் இருக்க வேலையை பார்க்கலாம், பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேள்வி கேட்குறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மலருக்காகவும் பாக்யராஜுக்காகவும் ஸ்ருதி ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே பாக்யராஜ் வந்து தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாரு, ஸ்ருதி நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ என்னம்மா எதுக்குமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, பாக்யராஜ் நீயாவது உண்மையை சொல்லியிருக்கணும். மலருக்காக நீயும் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க, எங்கள் பேச்சை கேட்காம. நாங்கள் தான் தெளிவாக சொன்னோம்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போக வேண்டாம், மலர் மட்டும் போயிட்டு வரட்டும்னு. எங்கள் பேச்சை கேட்காம நீ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்க. எங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை மலர் தான் தரமாட்டா, நீயும் எங்கள் பேச்சை கேட்க மாட்டியா, எங்களை புரிஞ்சுக்க மாட்டியான்னு சொல்லும்போது, அப்பாவுக்கு ரொம்ப முடியலன்னு உடனே நான் மலர் பேச்சை கேட்காம அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். அந்த சமயம் மலரோட அம்மாவும் ரொம்ப முடியாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு மலரும் நினச்சிருப்பாளப்பா. ஆனால் நான் மலர் பேச்சை கேட்கலப்பா, உங்கள் பேச்சை தான் கேட்டேன். ஆனால் இன்னைக்கு கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனுக்காக என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, மலரையும் கூப்பிட்டுருந்தாங்க. மலர் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் நான் ஏன் வரலன்னு மலர்கிட்ட தானேப்பா கேள்வி கேட்பாங்க. நானும் மலரும் ஃபங்க்ஷனுக்கு போனதால் இங்கே கார்த்தியும் மலரோட அம்மாவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுப்பா. எப்பயுமே உங்கள் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் இனி நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு பாக்யராஜ். என்ன பாக்யராஜ் ரொம்ப எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லும்போது வேற என்னப்பா சொல்ல முடியும்? எப்பயுமே உங்கள் பேச்சை கேட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எல்லா விஷயத்துலையும் உங்கள் பேச்சை கேட்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்க அப்படின்னு ராகவன் கேட்டுடுறாரு. பார்த்தீங்களா, இப்போ தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க, இப்போ நீங்கள் ஏன் இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு மலர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா நானும் மலரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லும்போது, உடனே ஸ்ருதி வந்து பேசுகிறாங்க. அண்ணே நீ ஏன்னா இங்கேருந்து கிளம்பணும்? அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. அண்ணே நீ கண்டிப்பாக இங்கே இருக்கணும். அப்பா அம்மா ஏமா இப்படி பிரச்சனை செய்கிறீங்க? நீங்கள் அமைதியாகவே இருக்க மாட்டிங்களா? மலரண்ணியும் பாக்யராஜ் அண்ணனும் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செய்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஏமா தங்கராஜ் பேச்சை கேட்டு இப்படி பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உனக்கு எதுவுமே தெரியாது ஸ்ருதி, நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு மலரும் பாக்யராஜும் நம்ம வீட்டில் இருக்கணும்னா இனி நம்ம பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு ராகவனும் ராஜலக்ஷ்மியும் சொல்கிறாங்க. உடனே பாக்யராஜ் பதில் பேசாமல் தன்னுடைய ரூமுக்கு வராரு. வந்த உடனே அவரோட பையை எடுத்துக்கிட்டு வராரு. வந்த உடனே சரிப்பா நான் கிளம்புறேன், இனியும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு இருந்தா எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை இந்த வீட்டில் கிடைக்காது. மலரும் நானும் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு ராகவியை கூப்பிட்டுட்டு கிளம்பும்போது பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ராகவன். என்னப்பா நீங்கள் தானே சொன்னீங்க மலர் பேசாமல் அவங்க அம்மா வீட்டிலே இருக்க வேண்டியதானே, எதுக்கு மலர் இங்கே வந்தான்னு கேட்டீங்க. அதே மாதிரி எங்கள் பேச்சை கேட்டால் தான் நீ இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொல்கிறீங்க. இத்தனை நாள் உங்கள் பேச்சு தான் கேட்டுட்டு இருந்தேன், அதனால தான்ப்பா இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போது பதில் பேச முடியாமல் நிற்கிறேன். நான் செஞ்ச உதவியவும் நீங்கள் யோசிக்கல, இந்த குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அதை பற்றியும் நீங்கள் யோசிக்கல. உங்கள் பேச்சை நான் கேட்கணும் அவ்வளவுதானே, இனி உங்கள் பேச்சை கேட்க முடியாது, அதான் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது உடனே பாக்யராஜோட தங்கச்சி வந்து பேசுகிறாங்க. ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, அண்ணே நீ இப்போ இங்கேருந்து கிளம்புனா நானும் கிளம்பி வரேன்.
அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதியும் கிளம்புறாங்க. மலர் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், நீ இங்கேயே இரு, நாங்கள் மட்டும் கிளம்புறோம், எங்களை தானே இவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு ஸ்ருதி கிட்ட மலர் பேசுகிறாங்க. இல்லை மலரணி, உங்களையே என் அப்பா அம்மா புரிஞ்சுக்கலன்னா நான் சொல்ல போகிறதையா புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது, அப்படி நீ என்ன தான் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. நான் கார்த்தியை விரும்புகிறேன், கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால தான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். போதுமாமா, இப்போவாது நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்ணே நீ வாண்ணே, நம்ம கிளம்பலாம், இங்கே இருக்கவே வேண்டாம், உங்களையே என் அப்பா அம்மா புரிஞ்சுக்கல, என்னையா புரிஞ்சுக்க போகிறாங்க? நல்ல வேலை, நீங்கள் ஒரு நல்ல யோசிச்சு தான் இப்படி ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கீங்க. நானும் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன், நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி பேசும்போது உடனே பாக்கியராஜுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஆனால் நம்ம இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டோம், இனியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மலரை கூப்பிட்டுட்டு ஸ்ருதியவும் கூப்பிட்டுட்டு பாக்கியராஜ் உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. இதை எதிர்பார்க்காத ராகவன் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு. என்ன ராஜலக்ஷ்மி இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே புரியலங்க. மலரும் பாக்கியராஜும் தான் இங்கேருந்து கிளம்புறாங்கன்னு நினச்சா இந்த ஸ்ருதி வேற தன்னுடைய பையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாளே, ஒன்றுமே புரியலையேன்னு யோசிக்கிறாங்க ராகவன். ஸ்ருதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி. இந்த பிரச்சனைக்கு காரணமே மலர் தான் அப்படின்னு மலர் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு ராகவன்.